ரிஷப் ரிஷப் என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னங்க ரிஷப்? அந்த அசுரர்கள்ல முதல் அசுரன் சேஷநாகினியோட கண் முன்னாடி தான் இருப்பான். அவன் சேஷநாகினியோட காதல தாக்குவான், அவனோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணுவான். முதல்ல உடம்புல இருந்து விஷத்தை எடுத்துடலாம். You're right. அண்ணனை விட்டு அவ போன உடனே யாஷா கல்யாணம் பண்ணிப்போன்னு நினைச்சேன். ஆனா அவ திரும்ப வந்துட்டா. அண்ணன் அவ விடவே மாட்டா. ரிதீஷ், ரிஷப் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டான். அவ மனசுல நான் இல்லையா, அவ மனசுல வேற யாரோ இருக்காங்களா? அது அந்த சாரதா தான். ஆனா ரிதீஷ், நானும் முடிவு பண்ணிட்டேன். ரிஷபோட மனசுல சாரதாக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குல்ல, அந்த இடத்த நான் அழிக்க தான் போறேன். அதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தாகணும் ரிதீஷ். எனக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். சாரதா என்னுடைய காதலனை பிரிச்சுட்டால, உன் அண்ணன் உன் காதலையும் பிரிச்சுட்டான்ல. ரிதீஷ், நீ அதுக்காக பழி வாங்க வேண்டாமா? உன் காதலி உனக்கு திரும்ப வேண்டாமா? ரிதீஷ், இங்க பாரு, சாரதா தான் யாஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிருக்கால. நான் கேரண்டியா சொல்றேன், அவ யாஷ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா. அவ திரும்ப வந்துருவா. அவ ரிஷப விடவே மாட்டா. நான் தான் சொன்னல, அவ எங்கேயும் போக மாட்டா. திரும்ப வந்துட்டா பாத்தியா? நல்ல வேலை நீ சொன்னதை நான் அப்பவே கேட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சிடலாம். என்ன என்ன யாரு இப்படி? எனக்கு என்ன நடந்துச்சு இப்போ? இங்க பாருங்க, நீங்க ஓய்வெடுங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அட எப்படிமா ஓய்வு எடுக்கிறது? என் வீட்லயே என்ன யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, நீ என்ன ஓய்வு எடுக்க சொல்லிட்டு இருக்க? இப்படி இப்படி செஞ்சது யாரா இருக்கும்? தெரியலங்க, நான் யாருன்னு பார்க்கலான்னு முயற்சி பண்ண, ஆனா அங்க யாரும் இல்ல. நீங்க இத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க. அந்த அசுரர்கள்ல முதல் அசுரன் சேஷநாகினியோட கண்ணு முன்னாடி இருப்பான். அவன் சேஷநாகினியோட காதலனை தாக்குவான், அவன் உயிரை பறிக்க முயற்சி பண்ணுவான். உங்க உயிரை யாரோ பறிக்கலான்னு முயற்சி பண்றாங்க ரிஷப். ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்க நான் விடவே மாட்டேன். எங்க குடும்பத்துல ஒரு சடங்கு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் சமையல வீட்டுக்கு வந்த புது மருமக தான் பண்ணணும், அதுலயும் ஸ்வீட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல சமீராவும் ரீமாவும் தான் பண்ண போறாங்க. நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம் த. ஓ சரி, நாங்க உங்களுக்கு சர்வ் பண்றோம். நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். சரி சரி, குடில வேணாம் வேணாம், நானே பண்ணிக்கிறேன். நீயும் சாப்பிடுமா, போ. ரிஷப், உனக்கு உன் காதலி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சாரதா, விடுமா, நம்ம பழச மறந்துடலாம், புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இப்ப நாம ஒரே குடும்பமா ஆயிட்டோம்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்து முதல் ஸ்வீட் எடு, சாப்பிடு. Of course. புது உறவை ஆரம்பிக்கலாம். நாம நம்ம புது உறவை இந்த இனிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். ஊர்வசி, நீ கவனிச்சியா?
என் 2 பசங்களையும் பார்த்தா நேத்து தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. கடைசி நேரத்துல 2 பொண்ணுங்களும் எப்படி மாறினாங்கன்னு புரியல. ஏன் பசங்களாச்சே கதையே மாத்திருவாங்க. சாரதா, இன்னைக்கு நம்ம வீட்ல ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆளுங்க இருக்க மாதிரி உனக்கு தோணலையா? தோணுதுங்க. அப்போ நம்ம 2 பேரும் மட்டும் தனியா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா? காய்ஸ், நானும் சமீராவும் ஹனிமூனுக்கு போக போறோம். ஓ ஓ கிரேட். ரீம், எனக்கு என்னவோ ரீமும் ரத்தீஷும் கூட போனா நல்லா இருக்கும்னு தோணுது. 2 ஜோடிங்க எதுக்காக போகணும்? ஏ, சாரதாவும் ரிஷபும் கூட போகட்டும். அவங்கள நீ எப்படி மறந்த? நீயே பாக்குறல்ல, அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த கேப் இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. இல்ல அதெல்லாம் வேண்டாம். நோ எக்ஸ்கியூஸ். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா போயாகணும். இன்ஃபேக்ட் எங்க போகணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். கொடைக்கானல் 3 கப்பல்ஸ்க்காக நான் ரூம்ஸும் புக் பண்ணிட்டேன். போங்க, உங்க லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களா, என்னோட மருமகளுக்கு வெக்கம் வந்துருச்சு. சாரதா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சின்ன வயசுல ஆசைப்பட்ட எல்லா சந்தோஷமும் உன் காதலனால இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த காதல்ல இந்த நாட்டு பற்றையும் இந்த நாட்டுக்காக நீ செய்ய வேண்டியதையும் மறக்க கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாம அடுத்த பெரிய அசுரனை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஞாபகம் இருக்குக்கா. ஆனா அந்த மகா அசுரனை அடைய நாம புது வழியை கண்டுபிடிச்சு ஆகணும். ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருந்தாகணும்க்கா. நாம தேடுறோங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரிய வரவே கூடாது. என் அண்ணி கிட்ட அப்படி என்ன இருக்கு? எல்லாரும் அவங்க பின்னாடி அலையிறாங்க. உன் அண்ணன், என் அண்ணன், ஏன் என் 2 அண்ணனுங்களும் தான், ரிதேஷும் ரிஷபும். அவங்க 3 பேரும் அவங்க பின்னாடி அலையிறாங்க. ஐ டோன்ட் நோ மேன், பட் சாரதா அக்கா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விரும்பலன்னு மட்டும் தெரியும். இருந்தாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னைக்கு சாரதா அக்கா சொன்ன மாதிரி நீ மோசமானவன் தெரிய வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் நோ நோ நோ, ஐ ஸ்வேர், நான் உன் கூட மட்டும்தான் கமிட்டடா இருப்பேன். ரிஷப், அவன் சேஷ நாகினியோட காதலனை தாக்குவான். அவனோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணுவான். என்னாச்சு சாரதா? ஒன்னும் ஆகலையேம்மா. அந்த மகா அசுரன் என்னோட காதலனை தாக்குவான்னு அந்த புத்தகத்துல இருந்துச்சு. அதுதான் இப்ப நடக்குது. அந்த மகா அசுரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ரிதீஷ், நான் வேணும்னு தான் இந்த ரூமை எடுத்தேன். ரிஷபும் சாரதாவும் அந்த ரூம்ல இருக்காங்க. 2 ரூமும் கனெக்ஷன்ல இருக்கு. நான் அவங்களை கண்காணிச்சே ஆகணும் ரிதீஷ். அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்துடக்கூடாது. அட, உன் முடி எவ்வளவு ஈரமா இருக்கு பாரு. நீ ஒண்ணு பண்ணு, இங்க வந்து ஹேரை ட்ரை பண்ணிக்கோ. இல்லனா குளிர்ல உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட போதுமா? வா. ஐயோ பல்லி, பல்லிங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. அத வெளிய எடுத்து போடுங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். பல்லி, விடுங்க. நான் இங்க பயப்படுறேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அட, சிரிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? நீ பல்லியை பார்த்து எவ்வளவு பயந்து போயிட்டியே, அப்புறம் என்ன பார்த்து எப்படி பயப்படாம இருப்ப? ஏன்னா பெட் இங்க இருக்கு, நானும் இங்க இருக்கேன். ஐ மீன் ஐ do love you, but